ஹே ஆல் ப்ரைஸ் லார்ட். எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி நான் கொண்டு வந்திருக்க டாபிக் என்னென்னா வந்து ஃபேத்துங்க. ஸோ ஃபேத் வந்து பிளேஸ் அ மேஜர் ரோல் இன் கிறிஸ்டியன் லைஃப். கிறிஸ்து தெரிஞ்சவங்களுக்கு வந்து ஃபேத்துங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அண்ட் பைபிளில் நிறைய இடத்துல ஃபேத்தை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஓகேவாங்க. ஸோ வந்து இஃப் வந்து நீங்கள் வந்து ஃபேத்தை பற்றி இன்டெப்த்தாக தெரிஞ்சுக்கணுன்னா மெயினான ஒரு சாப்டர் இருக்குது. அது என்னென்னா வந்து ஹீப்ரூஸ் சாப்டர் 11. ஓகேவாங்க. கம்ப்ளீட்டாக ஃபேத்தை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். அண்ட் அதில் இந்த பைபிளில் இருக்க மெயின் கேரக்டரோட எல்லாரோட பேர் அண்ட் அதை அவங்களோட ஃபேத்தை பற்றி கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் பைபிள் படிக்க ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக அந்த சாப்டர் படிச்சுட்டு நீங்கள் பைபிள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த ஃபேத்னா என்னன்றது கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த சாப்டர் படிங்க. ஸோ நான் வந்து இப்போ ஃபேத்துக்கு நான் வந்து எடுத்துக்கிற ஒரு கேரக்டரை வந்து மெயினாக வந்து நோவாவை எடுக்கிறேங்க. ஓகேவாங்க. ஸோ உங்களுக்கு நோவா ஸ்டோரி எல்லாருக்கும் தெரியும். ஸோ வந்து காட் வந்து நோவா கிட்ட இருந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஃப்ளட் வரும், இந்த உலகம் அழிய போகுது. ஸோ எவ்வளோ பேர் மனம் திரும்ப முடியுமோ திரும்பிட்டோம். ஸோ நீ வந்து உலகத்தில் போய் வந்து சொல்லு இந்த விஷயத்த அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி வந்து நோவா போய் சொல்கிறாரு இந்த மாதிரி ஃப்ளட்டாக வரப்போகுதுன்னு. அண்ட் அதே மாதிரி அந்த ஆர்க்கையும் அவர் வந்து பில்ட் பண்ணுறாருங்க. பட் வந்து இது யாருமே நம்பலை. பிகாஸ் எந்த விதமான ஒரு அறிகுறியுமே இல்லை. மழை பெய்ய போகிறதுக்கோ ஃப்ளட் வர போகிற எந்த அறிகுறியும் இல்லை. பாவம் பண்ணுறவங்க பாவம் பண்ணிகிட்டே தான் இருந்தாங்க. அவர் போய் சொன்னார், யாரும் அது கேட்கறதுக்கு ரெடியாக இல்லை. தென் வந்து அந்த டைமில் நீங்கள் நினச்சி பாருங்கள், அவர் அந்த ஆர்க்கை கட்டிகிட்டு இருக்கும் போது எவ்வளோ பேர் வந்து அவரோட ஒரு ஃபேத்தால் தான் அந்த ஆர்க்கையை பில்ட் பண்ணுறாங்க. கரெக்டாக காட் சொன்ன வார்த்தையை கட்டிகிட்டு இருக்கும் போது நிறையா பேர் வந்து ஒரு மாதிரி இலக்காலமாக பார்த்துருப்பாங்க அந்த ஃபேத்தை பார்த்து. என்னடா ஒரு இதுவுமே இல்லை, இவனா வந்து உலகம் அழிய போகுதுன்றான், இது ஃப்ளட் வரப்போகுதுன்றாங்க, ஆனால் இவன் வந்து ஒரு ஆர்க் இது பண்ணுறாங்க. அந்த ஃபெய்த் வந்து பைத்தியக்காரத்தனமாக இருந்திருக்கும். எப்போ வரைக்கும்னா வந்து அவர் உள்ளே போயிட்டு கடவுள் அந்த கதவை மூடுற வரைக்கும் அது வந்து பைத்தியக்காரத்தனமாக இருந்திருக்கும். அண்ட் ஒன்ஸ் அந்த ஃப்ளட் வந்துட்ட பிறகு தான் தெரிஞ்சிருக்கும் இந்த உலகத்தில் இருக்க எல்லாருக்குமே வந்து அவர் அப்போ சொல்லும் போதே வந்து நம்ம வந்து மனம் திரும்பி இருக்கணும்னு. கரெக்டாங்க. ஸோ ஃபேத்துங்கிறது அப்படி தாங்க. இப்போ நான் வந்து கிரைஸ்டுக்காக நிற்கிறேன், இல்லை யார் வேணால் இருக்கும் போதும் அது ஒரு மாதிரி பைத்தியக்காரத்தனமாக தான் இருக்கும். பட் வந்து ஒன்ஸ் வந்து கடவுள் யாருன்னு எல்லாருக்கும் புரிஞ்சிட்ட பிறகு தான் தெரியும் அவங்க எதுக்காக ஸ்டாண்ட் பண்ணாங்கன்னு. ஓகேவாங்க. ஸோ அதுதான் ஃபேத் இஸ் ஆல் அபவுட். நம்ம வந்து உலகத்தில் எவ்வளோ பேர் நம்மளோட ஃபேத்தை பார்த்து லைக் ஒரு மாதிரி இதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம காட் மேலே இருக்க ஃபேத் கொஞ்சம் கூட டிக்ரீஸ் ஆகக்கூடாது. பிகாஸ் ஃபேத்தால் மட்டும்தான் நம்ம வந்து காடை வந்து ஃபுல்லாக பிலீவ் பண்ண முடியும். அண்ட் வந்து அந்த ஃபேத் நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கணுங்க. பிகாஸ் வந்து இப்போ இருக்கிற டைமில் வந்து நிறையா ஆன்டி கிரைஸ்ட் ஆளுங்க வந்து கிரைஸ்டே இல்லை, ஜீசஸ் ஃபேக்கு அப்படி இப்படிங்கிற நிறையா விதமான பைபிள் வேர்ஸை வச்சே நம்மளை வந்து மேனிப்புலேட் பண்ணணுன்னு பார்க்குறாங்க. யெகோவா சாட்சின்லாம் சொல்லிட்டு அவங்கள எல்லாருமே நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ண வேண்டிய ஒரே ஒரு டூல் என்னென்னா வந்து நம்மளோட ஃபேத்தால் மட்டும்தான். ஸோ வந்து கடைசி காலம் வந்துட்டுருக்கு. ஸோ அந்த ஃபேத் நம்மளுக்கு ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கணும். நோவா மாதிரி உலகம் வந்து நம்மளை பைத்தியக்காரத்தனமாக தான் நம்மளை யோசிப்பாங்க. பட் வந்து அது வந்து இல்லை அப்படின்னு எப்போ தெரியும்னா வந்து 40 நாள் மழையில் வந்து அப்போ நினைப்பாங்க, லைக் கடவுளை பற்றி நிறைய பேர் சுவிசேஷம் சொன்னாங்க, ப்ரீச் பண்ணாங்க. பட் நாங்கள் கேட்காம உட்காந்துட்டு நாங்கள் தப்பான பாவமான வாழ்க்கையிலே இருந்துட்டோன்னு. பட் நோவா வந்து கடவுளுக்கு ஏற்றபடி நடந்து அவர் சொன்ன வார்த்தைகளை கேட்டு அவங்களும் அவங்க குடும்பமும் வந்து சேவாச்சு. கரெக்டாங்க. ஸோ அதே மாதிரி அந்த ஃபேத்தை நம்ம ஸ்ட்ராங்காக வச்சுட்டு நோவா மாதிரியே வந்து நம்ம கடவுள் சொல்கிற வார்த்தைகளும் இதையும் வந்து பிளைண்டாகவே நம்பலாங்க. ஒன்றுமே தப்பு இல்லை. பிளைண்டாக நம்பிட்டு நம்ம வந்து நம்ம ஃபேத்தை ஸ்ட்ராங்காக வச்சுக்கலாம். யார் வந்து நம்மளோட மேனிப்புலேட் பண்ணணும்னு நினச்சாலும் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கலாம். ஓகே. காட் பிளஸ் யூ.